துப்புரவு தொழிலாளர்கள் பணியை வந்து தனியார் மயமாக்குறது அப்படிங்கிற பவர் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்தது சார். நீட்ன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அந்த பவர். ஸோ போராட்டங்கள் நடக்கும்போது படம் பார்க்கறது அப்படின்றத இதை நம்ம ஒப்பிட முடியுமானே தெரில. அதை விட இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னதோட நீட்சி தான் இது டெல்லியில் இளைஞர்கள் நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதற்கு எதிராக நடத்திய போராட்டம் அது. அதோட நீட்சியாக திமுக தாவேக அரசுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் ஏதாவது தொல்லை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போய் பால நிலத்தில் உட்காந்து பஞ்சாயத்து இழுத்துட்டு இருக்காங்க. உட்காந்து இந்த படத்தை தான் திட்டிட்டு இருக்காங்க நீட்டை பற்றி பேசுறதை விட. அண்ட் ஒரு தனியார் இடத்தில், ஒரு அரசியல் கட்சியின் இடத்தில் அந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று இரவு காவல்துறையை விட்டு அந்த போராட்டம் நடத்துபவர்களை அப்புறப்படுத்தும் ஆப்ரேஷன் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் இவர் கூலி திரைப்படம் பார்த்த அன்று இரவுதான் அந்த தொழிலாளர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரையும் பிடிச்சி பஸ்ஸில் தூக்கி போட்டுச்சு. கரெக்டாக? அதைத்தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். இப்போ மற்ற நேரம் கூட சினிமா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இவர். காவிய தலைவன்லாம் பார்க்க தான் செஞ்சார். அவர் ரிவ்யூ போடலையா? நம்ம எல்லாம் அதை அது சொன்னோம். இன்றைக்கி சாயங்காலமே போலீஸை கூச்சிட்டாங்க இல்லையா? 5 மணிக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சாங்க. இன்றைக்கி தூக்க போகிறாங்க. ஏன்னா மறுநாள் குடியரசு தினம் என்று நினைக்கிறேன். கார்பரேஷனில் கொடியேற்றணும். அந்த போலீஸ் ஸ்ட்ரென்த்தை பார்த்தோன்னே நீ தூக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் போய் சினிமா பார்க்குறதுக்கு அதை தாண்டி தான் போகிறாரு தியேட்டர். ஒரு குரூர மனம் வேணும் என்று தான் நாம் விமர்சனம் பண்ணமே ஒழிய, நீங்கள் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க. நீங்கள் எவனையுமே படம் எடுக்க முடியலையா? தியேட்டர் ஃபினான்ஸை கையில் வச்சுருந்தீங்க, சினிமா ஃபினான்ஸு தியேட்டருக்கு முழுக்க கையில் வச்சுருந்தீங்க, டிஸ்ட்ரிபியூஷனை கையில் வச்சுருந்தீங்க, சினிமா ப்ரொடக்ஷனை கையில் வச்சுருந்தீங்க. பிறகு என்னதான் செய்ய முடியும்? அது இந்த உதயநிதி அவர்கள்லாம் படத்துக்கு போகிறதுக்கு இங்கிட்டு போனால் மக்கள் மறியல் பண்ணுவாங்க சொல்லிட்டு பின்னாடி கேட்டு வழியாக போகிறது. ஆடியோ லான்ச், அந்த போராட்டம் நடந்த போது நடந்த ஆடியோ லான்ச் அது இல்லையா? ஸோ இது அவ்வளோ பெரிய விமர்சனமாக மக்கள் மத்தியிலும் எடுபடாது. நீ என்னாச்சும் பேசிக்கிட்டு அவங்க போய் ஜாலியாக அங்கே டான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க ஜனநாயகன் ஓடுற தேட்டரில்.